அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனது அருமை தாய் தமிழ் உறவுகளே, நான் உங்களுக்கு இன்னைக்கு கொடுக்க போகிற டிப்ஸ் என்னென்னா, இந்தோமி சிம்பிளாக செய்து சாப்பிடுவது எப்படி அப்படிங்கிறது தான். நம்ம ஊரில் இதை நூடுல்ஸ் என்று சொல்லுவோம், ஆனால் அரபு நாட்டில் இந்தோமி என்று சொல்வார்கள். இதில் வெஜிடபிளில் இருக்குது, சிக்கனில் இருக்குது, மட்டனில் இருக்குது, பல வெரைட்டிகள் இருக்கும். அந்த ஃபோட்டோவை பார்த்தோன்னே அப்படியே வாங்கி சாப்பிடணும் போல தோணும். வாங்கி சாப்பிட்ணும் தோணுன்னா வாங்கி சாப்பிட்ணும். அதுக்காக டெய்லி சாப்பிடக்கூடாது. ஆச்சப்படுறதுக்கு ஒரு அளவாக சாப்பிட்டீங்கன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் உடம்புல ஏதாவது பிரச்சனை இருக்குது, சுகர் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, எனக்கு எது சாப்பிட்டாலும் செரிமானம் ஆகலை அப்படிங்கிறவங்களாம் திங்கக்கூடாது. உடம்பு நல்லா இப்போ என்னுடைய உடம்பெல்லாம் கட்டிச்சிட்டாக வச்சுருக்கிறேன். ஏன்னா நான்லாம் ஆசைப்பட்டேன்னா என்றைக்காவது வாங்கிட்டு வருவேன். நேற்று பார்த்தேன், அதுவும் ஃப்ரெஷ்ஷாக வந்திருந்தது. கம்பெனி பார்த்த உடனே போய் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் சாப்பிட்ணுன்னு தோணுச்சு, வாங்கிட்டு வந்துட்டேன். இதான் சாப்பிட போகிறேன். என்ன செய்யணும்னா, சட்டியில் தண்ணியை ஊற்றிக்கணும். தண்ணியை ஊற்றிட்டு கொஞ்சோண்டு கரிஞ்சீரகங்கிறது ஒரு 10 பீஸ் போடணும். சீரகம், பெருஞ்சீரகம் அது எல்லாம் ஒரு அரை ஸ்பூனு. ஏன்னா வெந்தயம் ஒரு இந்த வெந்தயம் இது லைட்டாக ஒரு 20 பீஸு 30 பீஸ் அளவுக்கு போட்டுக்கணும். மிளகு, முழு மிளகு எடுத்து ஒரு 11 மிளகு போட்டுக்குங்க. போட்டு அதை கொதிக்க விட்ருக்கேன். கொதிக்க விட்டோடனே இது உள்ள காரம், உப்பு, ஆயில் இது 3 இருக்கும். அதை பிரித்து அதில் ஊற்றிடணும். நான் ஊற்றிட்டேன் ஆல்ரெடி. ஊற்றி நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குல்ல, இந்த நூடுல்ஸை என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே உடச்சி போடுவீங்க. அப்படிலாம் உடச்சி போடக்கூடாது, நுணுக்கி போடணும். நான் போட்டிருக்கேன் பாருங்க, இப்போ கொட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் மாஷா அல்லாஹ் எப்படி கொட்டுற பார்த்தீங்களா, இப்படி போடணும். ஆமாம், இந்த சீரகம், பெருஞ்சீரகம், கருஞ்சீரகம் அண்டு கொஞ்சோண்டு மல்லி. இதான் இந்த மல்லினா முழு மல்லி. இது சும்மா ஒரு 20 மல்லி. ஏன்னா தெரியுதா உங்களுக்கு? ஆமாம், முழு மல்லி. அப்புறம் அந்த வெந்தயம். அந்த வெந்தயமும் மல்லியும் சுகரை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. தொடர்ச்சியாக அதை பொன்னிறமாக வறுத்து நீங்கள் மாவு போல் அரைச்சி ரெண்டையும் தனித்தனியாக வச்சுக்கிட்டு இதில் ஒரு ஸ்பூன் அதில் ஒரு ஸ்பூன் போட்டு காலையும் மாலையும் சுடுதண்ணில் கலந்து குடிச்சு வந்தீர்களேனால் உங்கள் ரத்தத்தில் இருக்கும் சுகரை அது அழித்து விடும் என்று சொல்கிறார்கள். ஆமாம், எனக்கு சுகர் இருந்தால் நான் செக் பண்ணி சொல்லுவேன். சுகர் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள், சரியாயிடும். ஏண்டா அறிவு கெட்டவனே, சும்மா இருக்க மாட்டியாடா, கையிலே பூந்து கடிக்கிற, சட்டி கூட போடலடா படுவா ராஸ்கல், உள்ள ஏதாவது தெரியுதுன்னு கடிச்சிடாது உந்து. புரிஞ்சுதா? அருமையான முறையில் ஆக்கி சாப்பிடுங்கள். இதோ வெந்து விட்டது. இது ஒன்றும் கிடையாது, வெறும் சுடு தண்ணி ஊற்றினாவே வெந்துடும். ஆனால் நான் அப்படி செய்ய மாட்டேன். எப்போதுமே நல்லா வேக வைப்பேன். ஏன் அப்படி வேக வைக்கிறேன்னா, இது எவ்வளோ நீங்கள் வேக வச்சு நல்லா குழன்னு குழைய அடிக்கிறீங்களோ அவ்வளோ நல்லாயிருக்கும். இவ்வளோ தான். இது சிம்பிளாக பண்ணுறது. இதே சிறப்பாக பண்ணணும், நல்ல இன்னும் ருசியாக வேணும் அப்படின்னா முட்டை போடலாம், சிக்கன் போடலாம், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் போட்டு கமகமன்னு வாசனையாக சாப்பிட்லாம். அர்ஜென்ட்டுக்கு சிறப்பாக செய்ய, அர்ஜென்ட்டுக்கு ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னா இவ்வளோ தாங்க. தண்ணியில் போட்டு வேக வச்சுட்டேன். இப்போ ஆஃப் பண்ணி விட்டேன்னு வைங்களேன். அடுப்பை நல்லா கொதிச்சிச்சா, இப்போ ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ண உடனே என்ன செய்யணும்னா, இப்படி மூடியை போட்டு மூடிடணும். மூடி வச்சிட்டோம்னா அந்த தம்முலேயே இன்னும் நல்லா புசன்னு வெந்து போயிருக்கும். இவ்வளோ தாங்க, சிம்பிளாக செஞ்சு சாப்பிட்றது. ஆனால் அதையே சிறப்பாக செஞ்சு சாப்பிட்ணுன்னா அது ஒரு நாள் வீடியோ போடுவோம். நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.